ப்ளைன் குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி 1 கிலோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, புல்லட் அரிசி, துளசி, ஆப்பிள் அந்த மாதிரி பிராண்ட்லாம் வரும்ல புல்லட் அரிசி, அந்த அரிசியை வச்சு உங்களுக்கு ப்ளைன் குஷ்கா, அதுவும் இன்னும் ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிட்றேன். 4 டம்ளர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அரிசி எடுத்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ 300 ml ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 6 இருந்து 8 கிராம் வரைக்கும் பார்த்துங்க. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் வந்து 400 கிராம் போட்டிருக்கேங்க. 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்கணுன்னு 5 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டும் 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணுங்க. கமகமன் வாசனை வந்துருச்சு. 10 கிராம் தனி மிளகாய் தூளுங்க. டீஸ்பூன், அதனால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக வந்துடும். இந்த டைமில் 300 கிராம் தக்காளியை போடுங்க. நல்லா கரையிற வரைக்கும் வதக்குங்க. உப்பு வந்து 40 கிராம் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு தம்மில் போட்டோம்னா எப்போவுமே 40 கிராம் கல் உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. அது நீங்கள் எல்லா டிஷ்ஷுமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த உப்பு அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கின பின்னாடி 100 ml தயிர், ஒரு அரை பழத்துலேருந்து 1 பழம் வரைக்கும் மீடியமாக இருந்துச்சுன்னா பார்த்து லெமனை ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வைங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே அரிசியை கொட்டிடுங்க. விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் கூட இந்த ஸ்டேஜில் நாங்கள் விட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமான இந்த எம்டி குஷ்கா வந்து ரெடி ஆகிடுங்க. இதை தான் நான் காலையில் ரெடி பண்ணியிருந்தேன் டிஃபனுக்கு. எப்போவுமே காலையில் டைமில் வந்து ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறதுக்கு அம்மாவும் வருவாங்க. அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.